அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே அதவுகள் என்பது நிறைய இருக்கிறது. ஏன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதே தீன் என்று சொன்னாலே ஒழுக்கம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையிலே ஒழுக்கங்களை தனக்குள்ளாக்கி கொண்ட ஒரு அற்புதமான மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆதாபுகள் நிறைந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். காரணம் என்னவென்று சொன்னால், வாழ்வதற்குண்டான வழிகளையும் உலகிலேயே அந்த மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா துறைகளில் உண்டான ஒழுக்கங்கள் அனைத்தும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதவுகள் பல வகைகள் இருக்கிறது. அதிலே மிக குறிப்பாக நாம் பார்க்கின்ற நேரத்திலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய குணங்கள் நிறைய இருக்கிறது. அதை வரிசைப்படுத்தி பார்த்தால் நிறைய இருக்கும். ஆதாபும் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது, ஆதாபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்வது, அதன் ஒழுக்கங்கள் என்ன, ஆதாபை மால் குர்ஆன், குர்ஆனோடு நாம் எப்படி நடந்து கொள்வது, அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன, ஆதாபு மால் வாலிதைன், பெற்றவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்வது, அதன் ஒழுக்கங்கள் என்ன, ஆதாபு மால் முஸ்லிமீன், முஸ்லிம்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்வது, அதன் ஒழுக்கங்கள் என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரும். ஆதாபு மான் நாஸ், பொது மனிதர்களிடத்தில் எப்படி நடப்பது, இவைகளை எல்லாம் அதனுடைய ஒழுக்கங்களையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆதாபு மால் ஹைவான், உயிரினங்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லித் தரப்படுகிறது. ஆதாபு மால் மஹ்லூகாத், அல்லாஹுவின் படைப்பினங்களிடத்தில் எப்படி நடப்பது, எறும்பாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் உலகத்திலே அல்லாஹுவின் மக்லூக்குகளாக படைக்கப்பட்ட படைப்பு பொருட்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்வது, ஆதாபு மால் மக்லூகாத் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகளிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய அவசியமானது ஆதாபு மா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது,